இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டால் உடனடியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதனுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏன் குஜராத்தில் விற்கலையா, மற்ற மாநிலத்தில் விற்கலையாங்கிறார். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு தானே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க போதைப் பொருளால. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியிட காட்சி தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. இதை குறிப்பிட்டு பேசினா அவர் மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுறார். சரி, மற்ற மாநிலத்தில் நீங்க பேசுவதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் பேசுங்க. நீங்க தானே எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்களும் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடத்துல வெற்றி பெற்றோம் என்று நீங்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நாடாளுமன்றத்தில் பேசுங்க. அதுக்கு தானே மக்கள் உங்களை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. அங்க பேசுறதுக்கு தில்லு திராணி இல்ல. நாடாளுமன்றத்தில் பேசுவதை நாடாளுமன்றத்தில் பேசணும், தமிழ்நாட்டில் பேசுவதை தமிழ்நாட்டில் பேசணும். தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனையை நாங்க பேசுறோம். அதை தீர்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இல்ல. அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு காங்கிரஸ் கட்சி தலைவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.